திருச்சி சமயபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இரும்பு கம்பிகளை ஏற்றிச் சென்ற லாரியும் அரசு பேருந்து மோதிக்கொண்ட விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரம் இருக்கும் செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், இந்த விபத்து நடந்து எவ்வளவு நேரம் ஆயிருக்கிறது? என்ன காரணத்தால் இந்த விபத்து நடந்திருக்கிறது? முதற்கட்ட தகவலை பதிவு செய்யும். விபத்து நடந்து இப்ப சரியாக ஒரு மணி நேரம், அதாவது 9:45 மணிக்கு நடைபெற்றது. இந்த விபத்து நடந்த உடனே சம்பவ இடத்துக்கு போலீசார் இருந்திருக்காங்க. இப்ப இந்த பகுதியில ஒரு புறம் சாலை போக்குவரத்து அதாவது பாதிக்கப்பட்டிருக்கு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இருங்கலூர் அருகே சம்பவ இடத்துக்கு மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ராமசுப்ரமணியம் விரைந்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அவர்களும் விரைந்து வர இருக்காங்க. தொடர்ந்து மீட்பு பணிகளை அவங்க தொடர்ந்து நடத்தி, அதாவது ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட 20 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு வந்தது. ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கும் அது மட்டும் இல்லாமல் திருச்சி அரசு மருத்துவமனைக்கும் காயமடைந்தவர்கள் அங்கு கொண்டு செல்லவும் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கும் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து செய்து வராங்க. இதற்கு இந்த விபத்துக்கு முக்கியமான காரணம் என்று பார்க்கும்போது கார்த்திகேயன், அதாவது ஏற்கனவே சாலையில ட்ரெய்லர் லாரி, அதாவது ஒரு இரும்பு அந்த ராடு உள்ள அந்த ஏற்றி வந்த அந்த அதிக பாரம் ஏற்றி வந்த லாரி நின்று கொண்டிருந்ததாகவும் அதன் பின்புறம், அதாவது சென்னையிலிருந்து நாகர்கோவில் சென்ற அரசு பேருந்து மோதியதாகவும் இப்போ முதல் கட்ட தகவல்ல தெரிய வந்துள்ளது. இந்த இடதுபுறம், அதாவது முக்கியமாக ஓட்டுநருக்கு இடதுபுறம் உள்ள பகுதி முழுவதுமே இந்த விபத்துல அந்த பேருந்தின் இடதுபுற பகுதி முழுவதும் சேதமடைந்திருக்கு. அதில் அமர்ந்திருந்த அனைவருமே, அதாவது முக்கியமாக பலத்த காயமடைந்திருக்காங்க. இதுவரை 30க்கும் மேற்பட்டவர் காயமடைந்து அவர்கள் திருச்சி அரசு மருத்துவமனையிலும் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வராங்க. இதில் ஏற்கனவே 10 பேர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து, அதாவது இதில் மேலும் 8 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில தொடர்ந்து அரசு மருத்துவமனையில திருச்சி அரசு மருத்துவமனையும் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையும் சிகிச்சை பெற்று வராங்க. கார்த்திகேயன். சார்லஸ், இந்த ஆபத்தான முறையில படுகாயமடைந்து சிகிச்சை பெற்றவர்களுடைய நிலைமை குறித்து ஏதேனும் தகவல் இருக்கா? மருத்துவர்கள் ஏதேனும் தகவல் சொல்லியிருக்காங்க? அதாவது கார்த்திகேயன், அதாவது ஏற்கனவே நான் பதிவு செய்தது போல 30 பேர் இதுல அதாவது படுகாயம் அடைந்திருக்காங்க. இடதுபுறம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இடதுபுறம் உள்ள பகுதி, அதாவது அந்த நடத்துனர் உள்ள பகுதியிலிருந்து கடைசி சீட்டு வரை உள்ள பகுதி வரை அந்த இரும்பு தகடுகளால் அது கிழிக்கப்பட்டு அந்த சீட்டு முழுவதும் அந்த இருந்த பயணிகள் அனைவருமே பலத்த காயமடைந்தாங்க. அதில் சம்பவ இடத்திலேயே 10க்கும் மேற்பட்டு காயமடைந்துள்ளதாக இப்போ ஒரு தகவலும் கிடைத்துள்ளது. ஆனால் இதுவரை உறுதி செய்துள்ளது 10 பேர் என்றும். தொடர்ந்து அவர்கள் மற்றவர்கள் அனைவருமே அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. அவர்களும் மிகவும் ஆபத்தான நிலையில அவங்க சிகிச்சை பெற்று வராங்க. இந்த பகுதியில எதற்காக அந்த லாரி நிறுத்தப்பட்டது, எதற்காக அவர்கள் இந்த இரவு நேரத்துல அந்த அதிக பாரம் உள்ள அந்த இரும்பு தகடுகளை ஏற்றி வந்த லாரி நிறுத்தி உள்ளது என்ற தகவல்களும் தொடர்ந்து விசாரணையில் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் லாரி நிறுத்தி சோதனை நடத்தப்பட்டதாக மற்றொரு தகவலும் இப்ப தற்பொழுது வெளியாகியுள்ளது. கார்த்திகை. சார்லஸ், லாரிகளை இரவு நேரங்களில் நிறுத்துவதற்கு தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளில். அது மட்டுமல்லாமல் இது போன்ற இரும்பு கம்பிகளை ஏற்றிச் செல்லும் லாரிகள் பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் தெரிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் அவங்க அந்த 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 பொருள்களை பொருத்தி இருக்கணும். இது போன்ற விஷயங்களை அந்த லாரி தரப்புல செஞ்சிருந்தாங்களா? அது பற்றிய தகவல்கள் எதுவும் இருக்கிறதா? கார்த்திகை, நாம இப்ப சம்பவ இடத்துலதான் இருக்கோம். இதுவரை ஒரு 10க்கும் மேற்பட்ட அதே போல் உள்ள அந்த இரும்பு தகடுகளை ஏற்றிக்கொண்டுள்ள லாரிகள் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த லாரியை எதற்காக நிறுத்தி வைத்து முதலில் சோதனை நடத்தினார்கள் என்பது அதிகாரிகளிடம் கேட்டால்தான் நமக்கு தகவல் தெரிய வரும். நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல ரிஃப்ளெக்டர், அதாவது பின்னே வரக்கூடிய வாகனங்கள், அதாவது முன்பு நிற்கக்கூடிய வாகனங்கள் மிகவும் அதாவது அது சிறிய ரக வாகனமாக இல்ல லென்த், அதாவது நீளம் அதிகமாக உள்ள வாகனமா என்று தெரிந்து கொள்வதற்கும், பாரங்கள் அதிகமாக ஏற்றப்பட்டுள்ளதா, கம்பிகள் மற்றும் வேற எதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏற்றப்பட்டுள்ளதா என்பதற்காக பின்பு அந்த வேகமாக வரக்கூடிய வாகனங்களுக்கு தொலைதூரத்திலே தெரியக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டர் எனப்படும் அந்த சிவப்பு விளக்கு உள்ள அந்த எந்த விதமான முன் பாதுகாப்புக்குரிய எதுவும் அந்த லாரிகளில் இதுவரை பொருத்தப்படவில்லை. தொடர்ந்து அவை அறிவுறுத்த மட்டுமே படப்படுகிறது. ஆனால் இந்த சோதனை நடத்திய அதிகாரிகள் அதையெல்லாம் கேட்டார்களா என்று தொடர்ந்து, ஆனா பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இந்த இரவு நேரத்தில் இங்கு ஏன் அவர்கள் நிறுத்தி சோதனை நடத்தினார்கள் என்று. இந்த பகுதி முழுவதுமே இருள் சூழ்ந்த பகுதியாக இருக்கிறது. இங்கு வெளிச்சமும் இல்லை. தொலைதூரத்திலிருந்து வேகமாக வரக்கூடிய வாகனங்களுக்கு அவை தெரியாததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இப்ப தெரிய வந்துள்ளது. இந்த அரசு பேருந்து இடதுபுறம் முழுவதும் சேதமடைந்துள்ளதால் அந்த வாகனம், அதாவது அந்த இரும்பு தகடுகள் ஏற்றியுள்ள அந்த லாரியோடைய அவருக்கு, அந்த ஓட்டுநருக்கு சரியாக தெரியாததால் அந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இப்ப தகவல் வெளியாகியுள்ளது. சார்லஸ், நீங்க தொடர்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது மருத்துவமனையில் நமது செய்தியாளர் லெலின் இருக்கிறார், அவரோடு பேசலாம். லெலின், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவங்களோட நிலைமை எப்படி இருக்கிறது? என்ன மாதிரியான சிகிச்சைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது?
கார்த்திகேயன், அதாவது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க உடனடியாக காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர்களை மட்டும் அங்க இருந்து எடுத்துக்கிட்டு இங்க திருச்சி ஜிஹெச்சுக்கும் அதே போல ஸ்ரீரங்கம் அரசு பொது மருத்துவமனைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில கொண்டு வரப்பட்ட ஒரு ஆண் இடுப்புக்கு கீழே முழுவதுமாக அந்த உறுப்புகளே இல்ல, கால்கள் சிதறிடுச்சு. அந்த நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தவரை ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை கொண்டு வந்திருக்காங்க. அங்கு அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. இப்ப பிரேத பரிசோதனைக்காக அவருடைய உடல் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில, திருச்சியில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அரசு பொது மருத்துவமனையில 3 ஆண்களுடைய உடலும் 2 பெண்களுடைய உடலும் வந்திருக்கு. குறிப்பா இதுவரைக்கும் 6 பேர் இறந்திருக்கிறது. அவர்களுடைய உடல் அரசு மருத்துவமனைக்கு வந்துருச்சு. குறிப்பாக 2 பெண்களுடைய பெயர் மட்டும் தற்போது தெரிய வந்திருக்கு. ஒரு பெண், அந்த நபருடைய பெயர் அன்னாள் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க அமலா ஆசிரமத்தை சேர்ந்தவர் என்றும் சொல்லப்படுது. சென்னையில் வசிக்கிறாங்களாம். அவங்க தன்னுடைய சொந்த ஊர் கும்பகோணம் என்று சொல்லப்படுது. அந்த ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலையில, திருச்சிக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இந்த விபத்துல சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதே போல உடன்குடியை சேர்ந்த கோடீஸ்வரி அப்படிங்கிறவங்களுடைய உடலும் இங்க வந்திருக்கு. ஆக மொத்தம் திருச்சி அரசு பொது மருத்துவமனையில 2 பெண்கள், அன்னாள் மற்றும் அமலா, அன்னாள் மற்றும் கோடீஸ்வரி ஆகிய 2 பெண்களும் 3 ஆண்களுடைய உடலும் இங்க வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக திருச்சி அரசு பொது மருத்துவமனையில 5 உடல்களும், ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில 1 உடலும் வைக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் 6 பேருடைய உடல்கள் வந்திருக்கு. உயிர் போராடிக்கிட்டு இருக்கவங்களை தான் உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனை கொண்டு வரதுக்கான முயற்சியில இருக்காங்க. அங்கேயே நிறைய உடல்கள் சிதறிஞ்சு கிடக்கிறதுனால, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இப்ப ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில இருக்கிற அந்த ஆணனுடைய உடல், அவருடைய கால் 2 திருச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு வந்துருச்சு. இப்படி உடல்கள் ரொம்ப சிதறி போனதுனால யாருடைய உடல் எங்க கிடக்கு, எப்படி இருக்கு என்கின்ற நிலையெல்லாம் பெரிய குழப்பத்துல மக்கள் மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. கார்த்திகேயன், லெலின், நீங்க தொடர்புல இருங்க. சார்லஸ், இப்ப லெலின் சொன்னதை பார்த்தா நடந்திருக்கிறது மிக கோரமான ஒரு விபத்தாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த பேருந்து எங்கிருந்து எங்க வந்தது, எத்தனை பயணிகள் அதில் இருந்தாங்க, அது பற்றிய தகவல் இருக்கிறதா? கார்த்திகேயன், அதாவது முக்கியமாக முதல் கட்ட தகவலை சம்பவத்தில் நல்லா பதிவு செய்திருக்கேன். காவல்துறை வந்திருக்காங்க. இதில் சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய இந்த அரசு பேருந்தானது, ஏனால் இப்ப சரியாக இது இரவு நேரம் என்பதால் சில பயணிகளும் அவர்கள் உறக்கத்திலும் இருந்திருக்காங்க. யார் யார் என்ற விவரங்கள் இன்னும் சரியாக தெரிய வரவில்லை. ஏன்னா சம்பவம் அதாவது இந்த விபத்து நடைபெற்ற உடனேயே இங்கிருந்து இந்த காயமடைந்த பயணிகள் மற்ற அனைவருமே உடனடியாக அரசு மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லும் வேகத்தில் அந்த பொதுமக்கள், இங்க உள்ள பொதுமக்கள் தான் ஈடுபட்டிருக்காங்க. முதல்ல அவர்கள் அனைவருமே உடனடியாக 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் திருச்சியிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதோட இது மிகப்பெரிய கோர விபத்து உணர்ந்து அனைத்து தனியார் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இங்கு சம்பவ இடத்துக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த பேருந்தை அந்த சம்பவம், அதாவது இந்த விபத்து ஏற்படுத்தப்பட்ட இடத்தில் இருந்த லாரியிலிருந்து பிரிப்பதற்காக 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களும் அதற்குரிய உபகரணங்களுடன் அந்த தீயணைப்பு துறையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களும் இங்கே சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து ஒரு புறம் மட்டுமே இப்ப தொடர்ந்து அங்க சாலையில் போக்குவரத்து விடப்பட்டுள்ளது. ஒரு புறம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த விபத்தை பொறுத்தளவு முக்கியமாக இவர்கள் ஏற்கனவே குறிப்பிடுவது இந்த அதிக பாரம் உள்ள, அதாவது இரும்பு தகடுகளை ஏற்றி வந்த இந்த லாரி எதற்காக நிறுத்தினார்கள், அதற்குரிய முன்னெச்சரிக்கைக்காக எந்த விதமான அந்த ரிஃப்ளெக்டர் எனப்படும் அந்த பிரிகாஷன், அதாவது பாதுகாப்புக்காக இந்த வாகனம் இங்கே, அதாவது ஏற்கனவே அது பழுதாகி நின்றுள்ளதா இல்லை வேறனும் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதா என்ற எந்தவித பின்னால் வரும் வாகனுக்கு எதுவும் தெரியாத அளவுக்கு இந்த வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது. இருள் சூழ்ந்த இந்த பகுதியில் இந்த விபத்து நடந்துள்ளதால் முதலில் மிகப்பெரிய பயணிகள் மிகப்பெரிய அலறல் சத்தத்துடன், ஏனென்றால் இது ஒரு அருகே வீடுகளோ மற்ற எந்த ஒரு ஊரும் இல்லாத பகுதியில அவர்கள் மிகவும் சிரமப்பட்டிருக்காங்க. பொதுமக்கள் அங்க அருகே இருந்த பொதுமக்கள் ஒடியார்ந்து அவர்கள் தான் இந்த முதல் கட்ட அவர்களுக்கான அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சார்லஸ், நீங்க சம்பவ இடத்துல இருக்கீங்க. இப்ப விபத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லோருமே மருத்துவமனைகளுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா? உடனடியாக ஏதேனும் உதவிகள் தேவைப்படுகிறதா? நீங்க அந்த இடத்துல இருந்து பார்க்கிறது மூலமாக ஏதேனும் புரிந்து கொள்ள முடிகிறதா?
கார்த்திகை, நம்ம இப்ப நேரடியா அந்த காட்சிகளை பார்க்கும்போது, அதாவது முக்கியமாக இந்த அரசு பேருந்தோட காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அரசு பேருந்தோட நிலையை பார்த்தாலே அனைவருக்கும் இந்த விபத்தோட கோரம் வந்து தெரிய வரும். இந்த விபத்து ஏற்பட்ட உடனே பொதுமக்கள், அதாவது அவர்கள் அனைவருமே உடனடியாக அனைத்து தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு தகவல் கொடுத்து அவர்கள் அதன் மூலம் வந்து ஆம்புலன்ஸ் வாகனங்களை வர வைத்து அவர்களுக்கான இந்த சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்காங்க. சம்பவ இடத்திற்கு இப்ப சட்ட நேரத்துக்கு முன்னதாக நான் ஏற்கனவே பதிவு செய்தது போல மத்திய மண்டல காவல்துறை தலைவர் தொடர்ந்து வந்து, அதாவது இப்ப கூட ஒரு காட்சியை பார்க்கலாம். அந்த விபத்து நடந்த பகுதியில வேற யாரும் உள்ளே வந்து அந்த பேருந்துல வந்து பயணிகள் யாரும் சிக்கி இருந்தார்களா என்று பொதுமக்களுடன் காவல்துறையினரும் உள்ளே இறங்கி அவர்கள் வந்து மீட்கும் பணியில ஈடுபட்டாங்க. ஏனென்றால் இந்த இடதுபுறம் முழுவதுமே வந்து முழுவதும் சேதமடைந்து விட்டது. பேருந்தோட முன்பக்கத்திலிருந்து பின்பக்கம் வரை அவ்வளவு கோரமான விபத்து என்பதால் வேற யாரும் உள்ளே சிக்கி கொண்டு உள்ளார்களா என்று தொடர்ந்து அவங்க மீட்பு பணியின் போது ஈடுபட்டாங்க. இப்ப அவர்கள் அனைவருமே வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சைப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்துக்கு வருவதாகவும் ஒரு தகவல் இப்ப தற்பொழுது வெளியாகியுள்ளது. கார்த்திகேயன். சார்லஸ், இப்ப நெடுஞ்சாலை ஓரமாக நிறுத்தக்கூடிய வாகனங்களை கண்காணிப்பதற்கு தனியாக ரோந்து வாகனங்கள் இருக்கிறது. அதே போன்று விபத்து நடந்தால் உடனடியாக போய் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பாகவே தனியாக மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் குறிப்பிட்ட காலத்துல அங்க வந்து சேர்ந்திருக்கிறதா? நிச்சயமாக கார்த்திகேயன். அதாவது முக்கியமாக இந்த ரோந்து வாகனம் விபத்து நடந்த உடனேயே, அதாவது குறிப்பாக நாம இப்ப அந்த விபத்துக்கான அந்த லாரி, அதாவது அதிகமான பாரம் ஏற்றி வந்த அந்த லாரியோட காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இரும்பு தகடலை ஏற்றி இந்த லாரி இந்த விபத்து ஏற்பட நின்றதற்கு காரணம் என்று இதுவரை வந்து தகவல் கிடைக்கவில்லை நமக்கு. ஏன் அவர்கள் இங்கே நிறுத்தி வைத்திருந்தார்கள்? ஆனால் பொதுமக்களை பொறுத்தளவு இங்கே நிறுத்தி அவர்கள் சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டதாக சொல்றாங்க. இப்ப தற்பொழுது வந்து இந்த பகுதியை பொறுத்தளவு அவர்கள் உடனடியாக இந்த சாலையை வந்து போக்குவரத்தை வந்து தடை செய்தும், தேசிய நெடுஞ்சாலையில ஏதும் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக போக்குவரத்து மாற்றம் செய்வதும் இது போன்ற பணிகளையும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் முதலில் வந்து நான் முதல் கட்ட தகவல்கள்ல காவல்துறையிடம் கேட்டபொழுது மிகப்பெரிய விபத்து, கோர விபத்து, ஆனால் என்ன என்று நடக்கிறது என்று அவர்களால் யூகிக்க முடியவில்லை.